காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்தோலை எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடலோட தொடங்கியிருக்கிறோம். இந்த பாடல் என்ன, காணிக்கைங்கிறது என்ன, இது எதுக்கு நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கும் போதே கண்டிப்பாக நம்ம இருதயத்தில், எல்லாரோட இருதயத்துலேயும் ஏசப்பா நம்ம இடத்துல பேசுவாங்க குட்டீஸ். ஸோ இது நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன்னா இது ரொம்பவே நம்ம லைஃப்க்கு ரொம்பவே முக்கியம். நம்ம செய்கிற சிறு 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 தவறுகளில் இந்த சின்ன தவறு ஒன்று. ஆனால் இந்த சின்ன தவறு தான் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்களுக்கு ரொம்பவே தடையாக நிற்கக்கூடிய விஷயம் குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம அதுக்கான அந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மத்தேயு 6:20 உள்ள வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இது ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகள் தான் கொடுக்கப்பட்டு, நீங்கள் குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது புரியும். அப்படி தானே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேரண்ட்ஸை பார்த்தோன்னா அவங்க நமக்கு சம்பாதிக்கிறதே நமக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. நமக்காக இது வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி நம்ம பொருள் ஈட்டணும், இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். அப்போது நம்மளுடைய எல்லா விதமான பொருள் ஈட்டுதலும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்படி தானே இந்த உலகப்புறத்தில் நம்ம சொசைட்டியில் நம்மளுடைய தரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம எப்பயும் நம்ம உயர்த்தி வச்சிருக்கணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஓடி 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 நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், உழைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அது தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தேவைதான். அப்போது இதெல்லாம் எதுக்குன்னு நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விதமாக என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம ஓடி ஓடி வேலை பார்க்கறதுக்காக பின்னாடி நமக்கு இருக்கும். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த வசனம் நம்ம கேட்கும்போது நமக்கு எங்கேயோ போய் நமக்கு குத்துது தானே. இந்த இந்த மண்ணுலகில் இதுக்கு முந்தின வருஷத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த மண்ணுலகில் நம்ம தேடி ஓடி நம்ம என்ன பண்ண வேண்டாம், பொருளை நம்ம சேமித்து வைக்க வேணாம். ஏன்னா அது பூச்சிக அரிச்சு போயிடும், துருவோ அதில் பிடிச்சிரும், இன்னும் கொஞ்சம் விட்டால் திருடன் அதை பறித்து கொண்டு போயிடுவான். அப்போது உண்மையிலேயே நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் யாருக்காக, நம்ம இப்போ யாருக்காக ஓடிட்டுருக்கோம், நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடிட்டுருக்கோம், நமக்கான ஒரு அங்கீகாரம்னு நம்ம அதை தேடி ஓடிட்டுருக்கோம். அப்படி தானே? அப்போது
இந்த வசனத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, "உங்களுடைய செல்வம் எங்குள்ளதோ, உங்களுடைய இருதயம் அங்க தான் இருக்கும்" அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ உண்மையிலேயே நம்ம கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை தான் வாழ்றோம்னு நம்ம வந்து நம்ம வைராக்கியமா சொல்லும்போது, நம்மளுடைய தேடலும், அதற்கான ஓடுதலும் எதன் பின்னாடி இருக்குது? அந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையிலே நம்ம பிள்ளைங்க நமக்கு அடுத்து எந்த ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையும் போயிற மாட்டாங்க. நம்மளும் கூட நம்ம ரொம்ப நேரங்கள்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறதா நெனச்சா கூட, பல நேரங்கள்ல நம்மளுக்குள்ள பல போராட்டங்களும், பல குழப்பங்கள் மட்டும் தான் நம்மளிடத்துல இருந்திருக்கு. அப்படிதானே? ஸோ தெளிவா நமக்கு இன்னைக்கு சொல்றாங்க. இந்த உலகத்துல நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு மணி வேணும். ஆனா அத தாண்டி அதற்கும் மேல கண்ண மூடிட்டு எனக்கு மணி தேவைப்படுது. ஆனாலும் கூட என்னோட லைஃப்க்கு எது தேவ? நான் எத சேர்த்து வைக்கணும்? என் பிள்ளைங்களுக்காக நான் எத சேர்த்து வைக்கணும்? இன்னும் சொல்லப்போனா என் பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே இந்த லைஃப்ப நீ நீ சர்வே பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்னு நான் என்ன கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு நம்ம எல்லாரோட இருதயத்திலயும் நம்ம கேட்டு பார்ப்போம். கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம் இது மட்டும் தான். இந்த விண்ணுலகுல நமக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்த நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மண்ணுலகுல நம்மளோட செயல்பாடுகள் இருக்கணும். கண்டிப்பா இந்த உலகப்புறமான அங்கீகாரம் நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நம்மள தூக்கி வச்சு பேசுறவங்க, நாளைக்கே நமக்கு அகெயின்ஸ்ட்டா நிக்கலாம். இன்னைக்கு நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம், நாளைக்கே நமக்கு கீழ தள்ளி விடுற விஷயமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றத விட்டுட்டு, விண்ணுலகில இருக்கிற நம்ம ஏசப்பாவ, நம்ம இறைவன நம்ம எப்படி மகிமைப்படுத்துறது? நம்ம எப்படி அவங்கள மத்தியில நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்து அவங்க மத்தியில நமக்கு கிடைக்கிற ஒரு செல்வம், ஒரு அங்கீகாரம் மட்டும் தான் இங்க நம்ம நம்ம நிம்மதியா, சந்தோஷமா என்ன சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்த நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, நமக்கும் சரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள உண்டாக்கும். ஸோ இந்த நாள்ல அத தான் நம்மள பார்த்து சொல்றாங்க. அதுதான் உண்மை. நமக்கு நம்ம நம்ம உண்மையிலேயே எல்லா சூழ்நிலைகள்லயும் ரிலாக்ஸ்டா ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம இருதயத்துக்கும் சரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய அங்கீகாரம் இந்த உலகப்புறமானதா இருக்கணுமா? இல்ல விண்ணுலக சார்ந்த அங்கீகாரமா இருக்கணுமா? மனுஷங்க மத்தியில தேவைப்படுகிற அங்கீகாரம் நிலையானதே கிடையாது. அப்போ நான் கடவுளுக்கு மத்தியில என்னை எப்படி அங்கீகாரப்படுத்திக்கிறேன்? எனக்கான ஒரு இடத்த நான் எப்படி பிடிக்கிறேன்? அத நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கும்போது, கண்டிப்பா கடவுளும் அத காண்பாரு. இந்த உலகத்துல அதுக்கு நம்மள நிம்மதியா, சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்கான வழிகள அவர் பார்த்துக்குவாரு. அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டாமே! நமக்கான அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம், நம்மள கண்டுக்கிறதுக்கும், நமக்காக புரொடெக்ட் பண்றதுக்கும், நமக்காக எல்லாம் செய்றதுக்கும் தான் அவங்க இருக்காங்களே! விண்ணுலகை சார்ந்த நம்மளுடைய உறவுகள்லாம் இருக்குதே! நம்ம ஏன் பயப்படணும்? அப்படிதானே! ஸோ, இந்த நாள்ல நம்ம செய்ற இந்த சின்ன சின்ன தவறுகள நம்ம சரிப்படுத்திக்கிட்டு, நமக்கு பின்னாடி வர்ற நம்ம தலைமுறைக்கும் அத கத்துக் கொடுக்கிறதுக்குன்னு நம்ம தைரியமா, விசுவாசமா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, கண்டிப்பா நமக்காக விண்ணுலகை சார்ந்த எல்லா உறவுகளும், எல்லா சூழ்நிலைகள்லயும் நமக்காக வந்து நின்னு நமக்காக பேசுவாங்க. ஸோ, அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலயும் கூட நீங்க எங்களோட இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறீங்க. எங்க இருதயத்துக்கு தேவையான விஷயத்த நீங்க கத்துக் குடுத்துருக்கீங்க டாடி. உண்மையிலேயே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு என்ன தேவைங்கிறத கத்துக் குடுத்துருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தின்படியா அத செய்வதற்கு எங்கள ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென்.